அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராவை வச்சு தான் நான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் செஞ்சு காமிக்க போகிறேன். இயரிங் மேக் பண்ணி தான் காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம இளநீரோ இல்லை ஜூஸோ குடித்து கீழே தூக்கி போடுற ஒரு ஸ்ட்ரா தான். இதை வச்சு தான் ஒரு சிம்பிளாக ஈஸியாக, அதுவும் லோ பட்ஜெட்டில் ஒரு யூனிக்காக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு இயரிங் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து இயரிங் மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் கடையில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. இல்லை பழைய இயரிங்லேருந்து அந்த ஜம்ப்ரிங்க்கு இயரிங் ஹூக்கு கண்டிப்பாக வேணும். ஹெட் பின்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த ஹெட் பின்னு ஐபின்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த பாசிலாம் வந்து பழைய பாசி தான் பழைய பாசி எடுத்து வச்சுருந்தேன், அதில் இருந்து தான் செய்கிறேன். அடுத்து வந்து இந்த ஹெட் பின்னில் பாசியை, அந்த பிங்க் கலர் பாசியை நான் மாட்டிட்டு, அடுத்து வந்து இந்த ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணி அதில் மாட்டிட்டு திருப்பி மேலே ஒரு பிங்க் கலர் மணியை கோர்த்துட்டு அவ்வளோதான். ஹெட் பின்னை நான் காமிக்கிற மாதிரி வளைச்சிட்டு இயரிங் ஹூக்கும் மாட்டணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இயரிங் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அழகாக க்யூட்டாக குட்டியாக குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நான் அடுத்த இயரிங்கும் செஞ்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய வீடியோ வந்து பெஸ்ட் அவுட் பேஸில் செஞ்ச நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயரிங்காச்சும் ஹெட் பின் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டாவது செஞ்ச இயரிங்கில் எதுவுமே இல்லை, ஜம்ப்ரிங்கும் இயரிங் ஹூக் மட்டும்தான் வேணும். அது வந்து உங்கள்கிட்ட பழைய இயரிங்கில் வேஸ்டான உடஞ்சி போன இயரிங்ஸ்லேருந்து அந்த ஜம்ப்ரிங்கை இயரிங் ஹூக்கையும் நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலே இந்த இயரிங் செஞ்சிடலாம். இது வந்து ஸ்ட்ராவில் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு மெட்டீரியலில் இந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு ஊசியை வச்சு தான் ஹோல் போட்டுட்டு இந்த ஜம்ப்ரிங்கை மாட்டிட்டேன். இந்த வளைய மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் ஜம்ப்ரிங்கை மாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இயரிங் ஹூக்கை மாட்டிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து இது சிம்பிளாக இருக்குன்றதுக்காக சைடில் வந்து லைட்டாக அதை கட் பண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே டிசைன் கொடுக்குறது, இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். ரொம்ப சிம்பிளாக, அதாவது இந்த இயரிங் ரெண்டையுமே நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு 0 காஸ்ட்டில் பண்ணிடலாம். இது வந்து ஸ்ட்ரா வந்து இந்த கலரில் இருக்குன்றனால இந்த கலரில், வேறு எந்த கலரில் இருந்தாலும் அந்த கலருக்கு மேட்சாக அழகாக பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காக பண்ணலாம். இப்போ ரெண்டாவது இயரிங்கும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் மூணாவது இயரிங்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கும் எந்த மெட்டீரியலும் தேவையில்லை, அதாவது ஜம்ப்ரிங்கும் இயரிங் ஹூக் மட்டும் வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த இயரிங்க்கு வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து லைட் எல்லோ கலர், அடுத்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெட் கலர் ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு, அதனால் இது வந்து உள்ளே போகுமான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இது மேலே போட்டு அந்த ரெட் கலர் ஃபுல்லாக மறைஞ்சிரும் இல்லையா, அதனால் மேலே வந்து ஒரு டிசைன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சோ அதுதான் பண்ணினேன். ஆனால் இயரிங் செஞ்சு முடித்த பிறகு இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், ஸ்பைரலாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இயரிங் எல்லாம் முடித்த பிறகு தான் தோணுச்சு. அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த எல்லோ கலரை வந்து ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரெட் கலரை கொடுக்கல, ரெட் கலர் எல்லோ கலர் ஸ்ட்ராக்கு உள்ள ஸ்பைரலுக்குள்ளே ரெட் கலர் ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அந்த டிசைனும் நல்லாயிருக்கும். எல்லாம் நம்ம செய்ய தானே ஒன்று ஒன்றா கற்றுட்ருப்போம். அந்த மாதிரி தான் நான் இப்போ இதை வந்து கீழே வந்து கொஞ்சம் டிசைனுக்காக கீழே கட் பண்ணிவிட்டு மேலேயும் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரெட் கலர் ஸ்ட்ராவையும் உள்ளே விட்டுட்டு இதே மாதிரி தான் ஊசியை வச்சு ஹோல் போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை மாட்டிட்டு இயரிங் ஹூக்கும் மாட்டிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் வீடியோ வேணும், இல்லை எதில் எல்லாம் நீங்கள் வந்து இயரிங் மேக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் செஞ்சு உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து ஒரு இயரிங் மேக் பண்ணோம்னாக்கும் அடுத்தடுத்து நம்ம மைண்டு வந்து அந்த இயரிங் மேக் பண்ணுறதுலையே தான் என்னோட கவனம் எல்லாம் போயிட்டே இருக்குது. அதனால தான் இந்த கொஞ்ச நாளாக வந்து இயரிங் மேக் பண்ணுற வீடியோவாகவே போடுறேன். இதுக்கு முன்னாடி வால் டெக்கரேஷன் வீடியோ, வேறு எல்லாம் நிறைய டைப் ஆஃப் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். என்னோட இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த இயரிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சைடில் வந்து அந்த எல்லோ கலர் ஸ்ட்ராவையும் ரெட் கலர் ஸ்ட்ராவையும் ஒட்டியே ஒட்ட போடணும். ஒரு ரெட் கலரில் மட்டும் போட்டிங்கனாக்கா அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரா வந்து கலண்டு விழுந்துடும். பாருங்கள் இயரிங் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. வேறு மாதிரி பண்ணியிருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம செய்ய செய்ய தானே ஒரு டிசைன் நம்மளுக்கு தோணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணிட்டோம்ட்டு. நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுற ஸ்ட்ராவில் வச்சு ஒரு சூப்பரான க்யூட்டான ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கிட்ட செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. ரொம்ப க்யூட்டாக பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நான் ஒரே ஒரு ஸ்ட்ராவை வச்சு நான் சொன்னேன்ல ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு ப்ரேஸ்லெட்டு மாதிரியும் ஒரு இயரிங் மாதிரியும் செஞ்சுருக்கிறேன். அதையும் பாருங்கள். பின்னாடி அந்த வீடியோ வருது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்ட்ரா வந்து நார்மல் ஸ்ட்ரா மாதிரி இல்லாமல் நல்லா திக்காகவே இருந்துச்சா, அதனால் நான் வந்து ஷார்ப்னர்லேயே ஷார்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஷார்ப்னரில் ஷார்ப் பண்ணுறதுக்கு எசவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. இல்லையாட்டி சிசர் வச்சு கொஞ்சம் பொறுமையாக அந்த ஸ்பைரல் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கிடைக்கும். பட் வந்து இந்த ஸ்ட்ரா வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு. எனக்கு ஷார்ப்னரில் ஷார்ப் பண்ணுற மாதிரி திருகையிலே அழகாகவே வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஜம்ப்ரிங் இந்த மாதிரி ஒரு ஹூக் டைப்பில் ஒன்று இருக்கும். இதுவும் நீங்கள் உங்ககிட்ட கடையிலையோ இல்லையோ கிடைக்கலையாட்டி பழைய செயின், பழைய மணிலாம், பழைய இதுலாம் ப்ரைஸ்லெட்லாம் இந்த மாதிரி இருக்கும். அது ஓல்டு பழசாகி தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கலட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ஜம்ப்ரிங்க்கும் ஒரு பக்கம் இந்த ஹூக்கும் மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக ஸ்பைரலில் நல்லா இதாகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணிட்டோம். இது என்னோடய குட்டீஸ் கையில் போட்டு பார்த்துருக்கேன். இதே மாதிரி தான் நான் வந்து அடுத்து வந்து ஒரு பேர் இயரிங்கும் செய்கிறேன். இதே மாதிரி தான் ஷார்ப்னரை வச்சுட்டு அது ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் ஒரு ஜம்ப்ரிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து இயரிங் ஹூக் பண்ணுறேன், மாட்டிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இயரிங்கில் எந்த இயரிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப். பை.